வணக்கம். கேலக்ஸி ஹெல்த் எஜுகேஷனின் சார்பாக ஹீலர் எம் கோமதி ஆரோக்கியமான ஆனந்தமான சமுதாயத்தை உருவாக்குவோம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பாக்கியம் சேலத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. அவங்க சுஜோ கண் சீட் தெரப்பி படிச்சுட்டு அவங்க உணர்ந்த விஷயங்களை நம்மகிட்ட ஷேர் பண்ணிக்க போகிறாங்க. வணக்கம், நான் சேலத்துலேருந்து வரேங்க. மேடம் கிட்ட ஏற்கனவே 2 கிளாஸ்க்கு வந்திருக்கேங்க. பாத சிகிச்சை அப்புறமேட்டு கப்பிங் தெரப்பி 2 சிகிச்சைக்கும் நல்ல ப்ராக்டிஸாகவும் இருக்குது. இப்போ 3ஆவதாக சீட் தெரப்பிக்காக வந்திருக்கேங்க. இப்போ இதுக்கும் நல்ல கிளாஸும் எடுத்தாங்க. எங்களுக்கு நல்லா புரிகிற மாதிரியும் சொல்லி கொடுத்து எங்களையும் ப்ராக்டிக்கலாக பண்ண சொல்லியிருக்காங்க. ப்ராக்டிக்கலாக பண்ணவும் சொல்லியிருக்காங்க. நாங்களும் இப்போ மாற்றி மாற்றி பண்ணியிருக்கோம். அது இல்லாத இப்போ மேடம் கிட்ட கிளாஸ் முடித்ததுக்கப்புறம் இப்போ நான் எடப்பாடியில் ஒரு கிளினிக் வச்சுருக்கேங்க. விபி அக்குபஞ்சர் நிலையம் இல்லைன்னு சொல்லிட்டு. அப்படி உங்களுக்கு சிகிச்சைக்காக வேணும் பார்க்கணும் அப்படின்னா எடப்பாடி வந்தீங்கன்னா பார்க்கலாம். சரி, ரொம்ப நன்றி. சரி, பாக்கியம் பார்த்தீங்கன்னா நம்மக்கிட்ட படிச்சுட்டு ரிஃப்ளெக்ஸாலஜி கப்பிங் தெரப்பி இதெல்லாம் படிச்சுட்டு போனாங்க. ப்ராக்டிக்கலாக ரொம்ப நல்லா புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் ரொம்ப அருமையாக பண்ணிகிட்ருக்குறாங்க எடப்பாடியில். அதோடு இன்றைக்கி நம்ம சுஜோ கண் சீடு தெரப்பி கிளாஸ் சொல்லி தந்தோம். அதாவது நம்ம உடல் உறுப்புகளோட பிரதிபலிப்பு பகுதிகள் நம்ம பாதங்கால்கள் இருக்கும். அதே மாதிரி உள்ளங்கை நம்ம உடல் உறுப்புகளோட பிரதிபலிப்பு பகுதிகள் நம்ம உள்ளங்கைகள்லையும் புறங்கைகளையும் இருக்கும். அந்த பகுதிகளில் நல்லா தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி விடுறது, அந்த இடத்துல நம்ம விதைகள் சமையலறையில் பயன்படுத்துகிற விதைகள், மிளகு, வெந்தயம் இதெல்லாம் அப்ளை பண்ணுறது மூலமாகவும் நிறைய வலிகளை அருமையாக குறைக்க முடியும். இப்போ பாகியம் படிச்சுட்டு ஒருத்தருக்கு கூட படித்த ஒரு தம்பிக்கு தலைவலின்னு சொன்னாப்புல உடனே அவங்க ப்ரெஸ் பண்ணி பார்த்து அந்த இடத்துல அழகாக சீடு தெரப்பியில் மிளகு வச்சு அப்ளை பண்ணாங்க. அதை இந்த வீடியோவில் காட்டுறோம். நீங்களும் தலைவலி இந்த மாதிரிலாம் இருந்ததுன்னா இதை பார்த்துட்டு இந்த இடத்துல நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டு இந்த மாதிரி அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு தலைவலி கூட அருமையாக சரியாகும். அவ்வளோ அருமையாக இருக்கும். உங்களுக்கு கிளாஸஸ் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா இப்போ வகுப்புகளுக்கு உண்டான அட்மிஷன் நடந்துட்டுருக்குது. நம்ம கிளாஸஸ் பார்த்திங்கன்னா ஆன்லைனில் இருக்குது, டைரெக்டாக இருக்குது. நேரில் வரதுன்னா கோயம்புத்தூர் கணபதியில் இந்த வகுப்புகள் நடக்கும். அப்படி இல்லைன்னா ஆன்லைனில் கூகுள் மீட் அப்படிங்கிற ஆப் இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் எந்த ஊரில் இருந்தாலும் எந்த நாட்டில் இருந்தாலும் இந்த வகுப்புகள் எளிமையாக கலந்துக்க முடியும். ரொம்ப எளிமையாக இருக்கும். இந்த இடத்துல அழுத்தினா இந்த வழி சரியாகும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இது படிக்கிறதுக்கு வயது வரம்பு கிடையாது. எந்த வயசாக இருந்தாலும் இப்போ 9th படிக்கிற குழந்தைகள்லேருந்து 70-80 வயசு வரைக்கும் நம்மக்கிட்ட படிக்கிறாங்க. ரொம்ப எளிமையாக புரியும். இது பார்த்தீங்கன்னா இந்த கிளாஸஸ் அடுத்தடுத்த பேட்ச் வந்துக்கிட்டே இருக்கும். வார நாட்களில் இருக்குது. அதே மாதிரி வீக்கெண்டு கிளாஸஸ் சனி ஞாயிறு இந்த மாதிரி உங்களுக்கு விடுமுறை நாட்கள்லையும் வகுப்புகள் சொல்லித்தரோம். அதே மாதிரி சாயந்தர நேரம் கிளாஸஸ் எல்லாம் கூட எடுக்கிறோம். அப்போது நீங்கள் படிக்கணும்னு இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கால் பண்ணி எந்த பேட்ச்னு சொல்லிட்டீங்கன்னா அந்த பேட்சில் உங்களை ஜாயின் பண்ணி விட்டுருவோம். நீங்கள் அதில் தெரிஞ்சுக்கலாம். இயற்கை மருத்துவத்திலேயே ரொம்ப கடல் மாதிரி நிறைய இந்த மாதிரி அற்புதமான விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம்னா எப்பவுமே நோய்களை பற்றின பயம் இல்லாமல் நிம்மதியாக இருக்கிறதுக்கு இந்த வகுப்புகள் ரொம்பவே உதவும். நம்மளோட கிளினிக்கில் ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டாலும் இங்கே கோயம்புத்தூர் கணபதியில் காலையில் 6 மணிலேருந்து நைட் 9 மணி வரைக்கும் ரெகுலராக பண்ணிகிட்ருக்குறோம். ட்ரீட்மெண்ட் தேவைப்பட்டாலும் எடுக்கலாம். அதே மாதிரி சேலத்தில் எடப்பாடியில் இருக்கிறவங்க மேடம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அவங்களுக்கு நான் எங்ககிட்ட கூப்பிட்டிங்கன்னா அந்த ஸ்ட்ரிப்பில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நம்பர் சொல்லிடுவோம். அங்கே இருக்கிறவங்க அங்கே பார்த்துக்கலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ஊர்லேயுமே நம்மளோட ஸ்டூடெண்ட்ஸ் நல்லபடியாக வச்சு பண்ணிகிட்ருக்குறாங்க. இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் ஸ்டூடெண்ட்ஸே ப்ராக்டிக்கலாக மாற்றி மாற்றி பண்ண வச்சுருவோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டூடெண்ட் இன்னொருத்தவங்களுக்கு பண்ணுறாங்க. இப்போ தம்பி ஒற்றை தலைவலி இருக்குதுன்னு சொன்னாருங்க. அதனால் இப்போ அழுத்தம் கொடுக்கணும் ராடு வச்சு. இது மாதிரி ஒரு 3 டைம் இல்லைன்னா 5 டைம் அழுத்தம் கொடுங்க. அழுத்தம் கொடுத்துட்டு இது மைக்ரோபோர் பிளாஸ்டருங்க. எல்லா மருந்து கடையிலையும் கிடைக்கும். இந்த அளவுக்கு கட் பண்ணிவிட்டு இதில் ஒரு மிளகு வைக்கணும். வச்சுட்டு ஒற்றை தலைவலி எங்கே பாயிண்ட்டோ அந்த இடத்துல இப்படி வச்சு பிளாஸ்டர் ஒட்டிடணுங்க. இது குறைஞ்சது 4லேருந்து 8 மணி நேரம் கையிலேயே இருக்கணும். நைட் படுக்கும்போது ஒட்டிட்டோம்னா விடிஞ்சு காலையில் இதை எடுத்துடலாங்க. இந்த மாதிரி 48 நாளைக்கு பண்ணணுங்க. சரி, பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட் அருமையாக பண்ணாங்க. தம்பி கொத்த தலைவலி இருக்குதுன்னு சொன்னோடனே அந்த இடத்துல நல்லா ப்ரெஸ் பண்ணி பார்த்துட்டு எங்கே வலி இருக்குதோ அந்த இடத்துல
ஒரு மிளகு வந்து அப்ளை பண்ணிவிட்டு மைக்ரோபோர் டேப் போட்டு ஒட்டி விட்டுட்டாங்க. இந்த மாதிரி தலைவலியெல்லாம் இருக்கிறவங்க கட்டை விரலில் நல்லா அழுத்தி பார்த்துட்டு எங்கே வலி இருக்கோ, நகைக்கண் மேலே ஒட்டக்கூடாது, நகைக்கண்ணை சுற்றி வேறு எந்த இடத்துல நகைக்கண் இல்லாமல் வேறு இடத்துல வந்து இந்த மாதிரியெல்லாம் மிளகு வச்சு ஒட்டலாம். அப்போ உடனே வந்து வலி குறைய ஆரம்பிக்கும். இந்த மாதிரி ப்ராக்டிக்கலாக அவங்களே சுஜோகன் சீடு தெரப்பி படிச்சுட்டு உடனே பண்ணும்போது நல்ல நாலேஜ் வந்துடுது. நம்ம கிளாஸஸ் பொறுத்தளவுக்கு ப்ராக்டிக்கலாக அப்போவே பண்ண வச்சுருவோம், நல்ல ஞாபகம் வந்துடும். மிளகு வச்சோம்னா அந்த கட்டவரல் தலைக்கு வந்து பார்த்திங்கன்னா தலைவலிக்கு உடம்பு சூடாகும். அதுக்கு பதிலாக அது கூட நம்ம கொஞ்சமாக வெந்தயத்தை அப்ளை பண்ணிக்கணும். அந்த மைக்ரோபோர் டேப்பில் இந்த மாதிரி அப்ளை பண்ணிவிட்டு ஆள்காட்டி விரலோட அடிப்பகுதி, அதாவது இந்த 2வது ரேகை முடிஞ்சதுலேருந்து கடைசி ரேகை வரைக்கும் இந்த மாதிரி வெந்தயத்தை வச்சு ஒட்டி விட்டுறணும். 2-3 டேப் போட்டு ஒட்டிக்கலாம், விழுகாத அளவுக்கு சுற்றியும் போட்டு கவர் பண்ணிடுங்க. இப்போ உடம்பு வந்து நல்லா குளிர்ச்சியாக ஆரம்பிச்சிரும், பேலன்ஸ் ஆகிக்கும். அந்த ஹீட்டை வந்து இது பேலன்ஸ் பண்ணிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸே மாற்றி மாற்றி ப்ராக்டிக்கல் பண்ணுறாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஈஸியாக புரிஞ்சிடும். இந்த மாதிரி நீங்கள் பேலன்ஸ் பண்ணிங்கன்னா உடம்பு குளிர்ச்சியாகி அந்த ஹீட்டை வந்து பேலன்ஸ் பண்ணிக்கும். கண்டிப்பாக மிளகு வைக்கும்போது மறக்காமல் வெந்தயமும் வச்சுருங்க. இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்த எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இதே மாதிரி கேலக்ஸி ஹெல்த் வீடியோஸ் அடுத்தடுத்து நிறைய வரும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கிட்டிங்கன்னா அடுத்த வீடியோ போடும்போது காட்டும். தேங்க்யூ. நன்றி.